ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டிலிருந்து. இது வந்து நேற்று நம்ம ஃப்ரைடே விலாகுங்க. நேற்று மார்னிங் நானும் ஹஸ்பண்டும் சீ ஃபுட்ஸ் வாங்க போயிருந்தோம். அங்கே வந்து 2 வகையான மீன் வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து வெலை மீன், இன்னொன்று வந்து மத்தி மீனுங்க. நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு 2 மீனுமே. வாங்கியாச்சு. வெலை மீனை வச்சு குழம்பு வைக்க போகிறேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து தேங்காய் போட்டு வைக்கிற அந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஆக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மத்தி மீன் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணியிருப்பா அப்படின்னாங்க. அதுக்காக மத்தி மீன் வாங்கியிருக்கோங்க. இந்த மீன் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே நம்ம பொரித்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் மாறுங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் என்ன பண்ணுங்கள், நமக்கு அந்த குழம்புக்கு ஏற்ற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், சோம்பு போட்டு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதோட குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அந்த குழம்பு பொடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள், இல்லாட்டி கருகிரும். நல்லா ஃப்ரை பண்ணும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தேங்காய் தேவையான அளவு ஒரு 2 சில்லி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எல்லாமே அரைச்சிருக்கேன். அரைச்சி 2 பச்சை மிளகாய் அப்படியே இது பண்ணி போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஒரு முருங்கைக்காய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த முருங்கைக்காய் இதை வெந்துடணும், பச்சை வாடை போகணும், நல்ல அந்த மசாலா பச்சை வாடை போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை போட்டணும். மீனை போட்டோடனே கொஞ்சம் அரைச்சிமாக்கிடுங்க. ஏன்னா நல்லா வெந்து வர நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படி வேக வைங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இதை கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் வந்து ஒரு கிண்டிட்டு நம்ம அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். மத்தி மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மசாலா என்ன அப்படின்னா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, லெமன், உப்பு போட்டு நல்லா பிரட்டி இந்த மீனை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே அருமையான ஒரு லஞ்சுங்க. அதாவது இந்த மீனை வச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் இந்த மீன் யாருமே வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மத்தி மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இந்த குழம்பு கொதித்து அந்த எண்டிங்கில் மட்டும் அந்த நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் இந்த மாங்காய் போடுங்க. இதில் முதலே போட்டால் கரைஞ்சிரும், அதனால் பார்த்து போடுங்க. இதோட நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அருமையான லஞ்சை உட்காந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீனுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.